Hi friends, welcome to our channel. This is Sara Jaffi channel. என்னோட சேனலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா மிளகு பூண்டு குழம்பு. 1/4 கிலோ பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், 100 கிராம் வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் புளி ஊற வச்சுருக்கோம், மிளகு 3 ஸ்பூனு, சீரகம் 3 ஸ்பூன் எடுத்திருக்கோம், அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து ஒரு இது எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகும் சீரகமும் போட்டு நல்லா வறுக்க போகிறோம். நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா கலர் வரணும். நல்லனா வறுத்தோடனே நம்மளுக்கே ஒரு ஸ்மெல் வரும். அதளவுக்கு வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்ல கலர் மாறாது தெரியுதா? கோல்டன் ப்ரௌன் சம்திங் அந்த கலரில் வரணும். இந்த கலரில் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கலர் வந்ததும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம தக்காளி போடலாம். தக்காளி கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் நம்ம தனித்தனியாக வதக்குறோன்னா அதோட ஸ்மெல் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக அதோட பதத்துக்கு நல்லா வரும், திக்னஸ் கொடுக்கும். இதை நம்ம தனியாக வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோம். இந்த வெங்காயத்தில் நம்ம 100 கிராம் ஒரு 10 வெங்காயம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 10 வெங்காயம் தனியாக உரிச்சிக்கோங்க. 100 கிராம் வெங்காயம் வதக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 100 கிராம் வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். நம்ம தனித்தனியாக வதக்குனா தான் அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா வதக்கிட்டோன்னே நம்ம இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இது சளி பிடிச்சிருக்கும், கோல்டாக இருக்கவங்க, காய்ச்சலாக இருக்கவங்க யார் வேணாலும் இந்த இதை கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம 1/4 கிலோ பூண்டில் இருந்து ஒரு 10 பூண்டு மட்டும் எடுத்து தனியாக வதக்கி வச்சுக்கலாம். ஏன்னா பூண்டு நம்ம அரைக்கிறதுல சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 10 பூண்டு தான் எடுத்து வதக்கி வச்சுருக்கோம். மற்ற பூண்டுலாம் அப்படியே வச்சுருக்கோம். எல்லாத்தையும் போட்டுறாதீங்க வதக்கிறதுக்கு. இப்போ நம்ம தக்காளி, பூண்டு, அப்புறம் மிளகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட் மாதிரி. இப்போ தவா வச்சுக்கலாம். தவா வச்சுக்கிட்டு இந்த குழிக்கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மோஸ்ட்லி நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயில் நல்லா ஃப்ளேவர் அரோமா வரும். அதனால தான். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். கடுகு போட்டதும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு குச்சி மட்டும் உரித்து போட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து வைக்க சொன்னேன்ல, அந்த வெங்காயம் போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் பூண்டு போடலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம பூண்டு போடுறோம். எடுத்து வச்சுருக்க பூண்டை போடுங்க. பூண்டு போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வரட்டும், கலர் மாதிரி வரட்டும். நம்ம எவ்வளோ பூண்டு சேர்க்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம்.
உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே வராது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்கோம், பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பேஸ்ட்டு இதுக்கு தான், தனியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான், பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க நீங்கள். இப்போ நம்ம இதில் மல்லித்தூள் போட போகிறோம். மல்லித்தூள், மஞ்சத்தூளும் இப்படி நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் அந்த பேஸ்ட் போட்டாலும். இப்போ நம்ம மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம போட்டுடலாம் அந்த இதை. இந்த கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். இது வந்து மிளகாத்தூள் நாங்கள் வீட்டிலேயே பண்ணது. நீங்கள் சக்தி சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது நாங்கள் வீட்டிலேயே செஞ்ச சில்லி பவுடர் தான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் அப்படியே பொரியும் அது. அப்போ வந்து இந்த புளி தண்ணியில் நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணதை ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போடுங்க, ஏன்னா குழம்புக்கு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம உடம்பு முடியாதவங்களுக்குலாம் கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா மிளகு தனியாக சேர்க்க மாட்டாங்க, அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, பூண்டு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்றலாம். இப்போ வந்து நம்ம முட்டை சேர்க்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு முட்டை போடுங்க. முட்டையும் போடாமையும் நீங்கள் அதோடையும் நிப்பாட்டிக்கலாம். முட்டை போட்டால் சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஆசையாக சாப்பிடுவாங்க. அதுலேயே எல்லாமே மசாலாலாம் மிக்ஸ் ஆகிருக்கும், அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். முட்டை நம்ம சிம்மில் வச்சு பார்த்து உடச்சி ஊற்றுங்க, இல்லாட்டி உடஞ்சிரும் முட்டை. இப்போ நம்ம ஒரு முட்டை வேகிறதுக்கு வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதும். ரொம்பலாம் வேக வைக்க உடஞ்சிரும், அப்புறம் தனித்தனியாக வந்துடும். இப்போ 5 to 7 மினிட்ஸ்லேயே நல்லா வந்துடும், நல்லா வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, வெந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை ஃபார் யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.